நம்ம பாவக்காய் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் புருத்தூள் பர வர வர வரன்னு ஓடுமியா பாவக்காய் பிரியாணி அது. அப்புறம் சிக்கன் மசாலா பர வரண்டு பாவக்காய் பிரியாணி அது. அப்புறம் இது மிளகாத்தூள் யாய் பர வரண்டு. அப்புறம் இது மல்லித்தூள் பர வரண்டு. ஒன்லி சக்தி மசாலா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்லி சக்தி மசாலா, ஏன்னா அதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது முட்டை குருமா மசாலா பர வரண்டு. ரொம்ப போட்டக்கூடாது. அப்புறம் குண்டிக்காந்தும். அப்புறம் சாம்பார் பொடி பரபரண்டு. அவ்வளோதான் மசால் பொடி. அதுக்கு மேலே இல்லை போடுறதுக்கும். அப்படியே கிண்டி விட்டுருந்தோம். நல்லா கிண்டி விட்டுருந்தோம். மசாலா ஒன்றா பிணையட்டும். மசாலு பாவக்காய் எல்லாம் ஒன்றா பிணையட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரிசியை தூக்கி உள்ளே போட்டு 3 விசில் விட்டா வேலை முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி. இவ்வளோதான் பாவக்காய் பிரியாணி. குக்கர் வெடிச்சிருச்சு. காலில் பட்டு சமைக்கும் போது பூரா பொத்து